சென்னையில் மழை வெள்ளத்தினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு பெரும்பாக்கம் மற்றும் முக்கியம் துறைப்பாக்கத்தில் வீடுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் குறித்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கத்துடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை பார்ப்போம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 வீடுகள் கொடுக்கப்படும் என்றும் பெரும்பாக்கம் மற்றும் மற்ற பகுதிகளில் உள்ள கட்டி முடிக்கப்பட்டுள்ள வீடுகள் கொடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அந்த வீடுகளுக்கான அளவீடுகள் எப்போது கொடுக்கப்படுகிறது என்பது குறித்து வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் திரு வைத்திலிங்கம் உள்ளார். அவரிடம் கேட்போம். வணக்கம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்டுள்ள வீடுகள் 10,000 வீடுகள் உடனடியாக வழங்கப்படும் என்று அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். இப்பொழுது பயனாளிகள் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பயனாளிகளுடைய தேர்வு முடிந்தவுடன் பெரும்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தில் அம்மாவின் ஆணைக்கு இணங்க வீடுகள் ஒதுக்கி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சிறப்பு வீடுகளே இல்லாமல் நிவாரண முகாம்களில் இப்பொழுது தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பதற்கு அம்மா அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நாட்களுக்குள்ள முழுவதும் அவர்கள் அந்த பகுதிக்கு குடியமர்த்தப்படுவார்கள்? கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. கூடிய சீக்கிரத்தில் அவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கி தரப்படும்.